தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையில் பெண் காவலரை தனி அறையில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். 45 வயதான பெண் காவலரை தனது அலுவலக அறையில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பட்டாலியன் பிரிவில் எஸ்பியாக உள்ள செந்தில்குமார் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. பணி செய்யும் பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு பல்வேறு பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் எஸ்பி செந்தில்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவர் மேல் புகார்கள் எழுந்து வந்ததால் பாதிக்கப்பட்ட பெண்கள் போத்தனூரில் உள்ள கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய மகளிர் காவல் நிலைய போலீசார் எஸ்பி செந்தில்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையில் பெண் காவலரை தனி அறையில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். 45 வயதான பெண் காவலரை தனது அலுவலக அறையில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பட்டாலியன் பிரிவில் எஸ்பியாக உள்ள செந்தில்குமார் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. பணி செய்யும் பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு பல்வேறு பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் எஸ்பி செந்தில்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவர் மேல் புகார்கள் எழுந்து வந்ததால் பாதிக்கப்பட்ட பெண்கள் போத்தனூரில் உள்ள கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய மகளிர் காவல் நிலைய போலீசார் எஸ்பி செந்தில்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.